நாங்கள் வீட்டுக்கு போனதுமே உடனே அவங்க காவல் அந்த அவங்களோட உதவியாளர்கள் நேராக என்னை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு, அம்மா உங்ககிட்ட இருந்து அந்த வீடியோ கேட்குறாங்க அவங்க சந்திச்சத. ஃபோட்டோஸும் கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஆயத்தம் இல்லாம இருக்காங்க. புரியுது. நம்ம எடுத்தோம். அப்போ உடனே அந்த தலைவர்கிட்ட சொன்னானா, மேடம் வந்து அம்மா அந்த மாரி கேட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே எடுத்து குடுங்க. என்னது? அப்டின்னாரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிப்ஸு இதெல்லாம் குடுத்தோம். அப்புறம் அந்த அம்மா உடல்நலம் சரியில்லாமல் அந்த அம்மாவுடைய மரணத் தருவாயிலும், அந்த அம்மாவுடைய இறுதி சடங்கிலும் நான் பங்கேற்கிட்டேன். தலைவர் கலைஞருடைய இறுதி சடங்கிலும் தலைவருடன் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மகத்தான 2 ஆளுமைகளுடனும் அந்த இறுதி சடங்கில் பங்கேற்ற ஒரு வாய்ப்பு தலைவர் வைகோ மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட நெருக்கமான பழகக்கூடிய வாய்ப்பு. ஐயோ! கேப்டன் என் மேல உயிரா இருப்பார்ல. ம். என் மேல ரொம்ப உயிரா இருப்பார். ஆனா தானு மூலமா எனக்கு அறிமுகம். ம். அப்புறம் அவங்க மைத்துனர் சுதீஷும் நாங்களும் நல்ல நண்பர்கள். ஓ! அப்போ மக்கள் நல கூட்டணி வரும்போது கூட தாயகம் அந்த அவங்க அலுவலகத்துக்கு போகும்போலாம் என்னன்னாரு என்ன பார்த்ததும். "வா சத்யா சத்யா" அப்படின்னாரு. எல்லாங்க எங்க எங்க பொதுச்செயலாளர் கூட கிண்டலா சொல்லுவார். "நாங்க இவ்வளோ பேர் வந்துருக்கு நீங்க என்ன சத்யா?" "நாங்க பழைய நண்பருங்க" அப்படின்னுவார். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. என்னுடைய பேச்சு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பேசுகிற பேச்சு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அந்த வேட்பாளர் அறிவிப்பு கூட்டது விசிகே வேட்பாளர் அப்போ வேட்பாளர் அறிவிக்கப்படல. அதுக்காக பேச்சு சொல்ல வரும்போது நான் பேசினேன். அது வந்து ஒரு துரியோதனன் படுகளம். கிராமங்கள் அந்த பாரதம் நடத்துகின்ற போது அந்த படுகளத்து பக்கத்தில் அந்த மீட்டிங்கு. அப்போ அந்த படுகளத்தை குறித்து அந்த மகாபாரத காட்சிகளை மீண்டும் நினைவுபடுத்தி நான் பேசினேன். ஒரே ஆர்ப்பரிப்பு, ஒரே மகிழ்ச்சி. அப்போ அவர் பேசும்போது சொன்னார், எனக்கு இந்த அளவுக்குலாம் என்னால் பேச முடியாது. அது அண்ணன் வைகோ அவரோட வார்ப்பு இல்லை, அவரோட இது இல்லை. அது அண்ணன் பண்ணார். தம்பி சத்யா அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாரு. அப்புறம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமே சொன்னார், இந்த பிரச்சாரம் முழுவதும் நீ என் கூட வரணும் அப்படின்னாரு. ம். ரொம்ப மகிழ்ச்சி கூட போயிடலான்னு ஜாலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் நிலைமைகள் வேற ஆயிடுச்சு. நான் விரும்பாமல் என்னை திருப்பூர் தொகுதியில் போட்டியிடணும்னு தலைவர் அறிவிச்சிட்டாரு. எவ்வளோ மறுத்து பார்த்தா முடியாது. அப்புறம் நிற்க வேண்டிய சூழல். ம். அப்புறம் எனக்காக வந்து தனியாக ஒரு பிரச்சாரத்துக்கு வந்தார். ஓ! எனக்காக தனி பிரச்சாரம். எல்லாருக்கும் சேர்த்து இல்லாம எனக்கு மட்டுமே தனியா வந்து பிரச்சாரம் பண்ணாரு.